வெளியே கல்லு கடை, எவ்வளவு குடிச்சிக்க, அதிகபட்சம் 100 ரூபா, எந்த உடலுக்கும் ஆபத்து இல்லை. என் தாத்தனும் பூட்டனும் கல்லு குடிச்சான். கல்லு குடிச்சு 14 பிள்ளை பார்த்தான். எங்க வீட்டில் எங்க ஆட்சிக்கு 8 பிள்ளை, எங்க ஆட்சியோட ஆட்சிக்கு 14 பிள்ளை. எனக்கு எங்க அம்மா எங்க வீட்டில் 3 பிள்ளை, இப்ப எனக்கு 2 பிள்ளை. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவர் சொல்லி முடிச்சிட்டான். இப்ப முழுக்க முழுக்க ஐஸ்வர்யா கருத்தரிப்பு, உங்களுக்கும் ஒரு குழந்தை அப்படின்ட்டாங்க. இப்ப என்னன்னா, கல்யாண மண்டபம் புக் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஐஸ்வர்யாவில் போய் புக் பண்ணிருங்க. அங்க ஒரு குழந்தை டெலிவரி அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணணும். இப்ப அமேசான் மாதிரி கருத்தரிப்பு மையத்தை போய் புக் பண்ணிடுறான். இவர் மாப்பிள்ளைங்க, ஒரு பொண்ணுங்க, மாப்பிள்ளை விடுங்க, பொண்ணை மட்டும் கூட்டுவாங்க, அது பார்த்துக்கலாம், முடிஞ்சிச்சு. செயற்கை கருத்தரிப்பு, யாருக்குமே குழந்தை பிறக்காதுன்றான். இன்னொரு 5 ஆண்டுகள் போன 2004க்கு பிறகு பிறந்த குழந்தை பிள்ளைகளுக்கு குழந்தை பிறப்பது அபூர்வம் தான். ஏன்? நிலம் மாறிடுச்சு, தண்ணி மாறிடுச்சு, உணவு மாறிடுச்சு, முழுக்க முழுக்க சாராயம். இன்னைக்கு 16 வயசு, 17 வயசு, 18 வயசு பையன் குறைந்தபட்சம் ஒரு கட்டப்படத்தில் இருக்காங்க.